வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 24 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 1479 ஆண்டில் எகிப்தின் மன்னராக 3ஆம் துட்மோஸ் முடிசூடினார். 1558 ஆண்டில் ஸ்காட்லாந்தின் 1ஆம் மேரிக்கும் பிரான்சின் 2ஆம் பிரான்சிஸ்க்கும் பாரிசு நோட்ரோடோமில் திருமணம் நடந்தது. 1704 ஆண்டில் அமெரிக்காவின் பிரித்தானிய குடியேற்றங்களின் 1வது செய்தி பத்திரிகை த போஸ்டன் நாளிதழ் வெளியிடப்பட்டது. 1863 ஆண்டில் கலிபோர்னியாவில் கெய்ஸ்வில் என்ற இடத்தில் அமெரிக்க பழங்குடிகள் 53 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். 1877 ஆண்டில் ரஷ்யா உதுமானிய பேரரசு மீது போர் தொடுத்தது. 1895 ஆண்டில் உலகத்தை தனி ஆளாக முதற் தடவையாக சுற்றிய யோசுவா சிலோக்கம் மசாசூசெட்ஸ் பாஸ்டனில் இருந்து ஸ்ப்ரே என்ற படகில் புறப்பட்டார். 1908 ஆண்டில் லூசியானாவில் புயல் காரணமாக 143 பேர் கொல்லப்பட்டனர். 1915 ஆண்டில் கான்ஸ்டன்டைன் போலில் 250 ஆர்மேனிய முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆர்மேனிய இனப்படுகொலை இதன் மூலம் ஆரம்பமானது. 1916 ஆண்டில் தென்முனை பெருங்கடலில் மூழ்கிய எண்டூரன்ஸ் கப்பலையும் அதன் மாலுமிகளையும் மீட்கும் பொருட்டு ஏர்னஸ்ட் சாக்கில்டன் மேலும் 5 யானை தீவு என்ற ஆளில்லா தீவுக்கு புறப்பட்டு சென்றனர். 1916 ஆண்டில் அயர்லாந்து கிளர்ச்சியாளர்கள் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக டப்ளினில் போராட்டங்களில் இறங்கினர். 1926 ஆண்டில் ஜெர்மனி சோவியத் ஒன்றியம் சேர்ந்து 3வது நாடு ஒன்று மற்றைய நாட்டை தாக்க முற்படும் போது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நடுநிலைமை வகிக்கும் உடன்பாடு இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்டது. 1955 ஆண்டில் இந்தோனேசியாவின் பண்டுங் நகரில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 29 அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு முடிவுற்றது. குடியேற்றவாதம், இனவாதம் மற்றும் பனிப்போர் ஆகியவற்றை கண்டிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1957 சூயஸ் நெருக்கடியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சூயஸ் கால்வாய் மீண்டும் திறக்கப்பட்டது. 1961 ஆண்டில் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வாசா என்ற ஸ்வீடன் கப்பல் மீட்டெடுக்கப்பட்டது. 1964 ஆண்டில் இலங்கையில் சிங்களம் மட்டும் சட்டத்திற்கு எதிராக செல்லையா கோடீஸ்வரன் என்பவர் தொடுத்த வழக்கில் இச்சட்டம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1965 ஆண்டில் டொமினிக்கன் குடியரசில் உள்நாட்டு போர் ஆரம்பமானது. 1967 ஆண்டில் சோயுஸ் 1 விண்கலத்தில் பயணித்த ருஷ்ய வீரர் விளாடிமிர் கொமரோவ் அவரது வான்குடை திறக்க முடியாமல் போனதால் உயிரிழந்தார். இவரே விண்வெளி பயணம் ஒன்றில் உயிரிழந்த 1வது விண்வெளி வீரர். 1970 ஆண்டில் காம்பியா பொதுநலவாயத்தின் கீழ் குடியரசாக சேர்ந்தது. தௌதா யவாரா அதன் 1வது அரசு தலைவரானார். 1990 ஆண்டில் டிஸ்கவரி விண்ணோடம் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கியை விண்ணுக்கு கொண்டு வந்து சென்றது. 1993 ஆண்டில் இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ்யம் அமைக்கப்பட்டது. 1993 ஆண்டில் லண்டன் நகரில் ஐரிய குடியரசு படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுமையுந்து குண்டு தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு 44 பேர் படுகாயமடைந்தனர். 2004 ஆண்டில்
ஐக்கிய அமெரிக்கா லிபியா மீது 18 ஆண்டுகளுக்கு முன்னர் விதித்த பொருளாதார தடையை நீக்கியது. லிபியா பேரழிவு ஆயுதங்களை அழிக்கவும் உடன்பட்டது. 2005ஆம் ஆண்டில் கர்தினால் ஜோசப் ராத்சிங்கர் கத்தோலிக்க திருச்சபை 16ஆம் பெனடிக்ட் என்ற பெயரில் 265வது திருத்தந்தையாக பதவியேற்றார். 2006ஆம் ஆண்டு நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக இடம்பெற்ற கலவரங்களை அடுத்து 2002இல் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீளமைக்க மன்னர் உத்தரவிட்டார். 2007ஆம் ஆண்டில் பலாலி இராணுவ தளம் மீது தமிழ் ஈழ விடுதலை புலிகளின் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. 2013ஆம் ஆண்டில் வங்காளதேசம் டாக்காவில் கட்டிடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் 1129 பேர் உயிரிழந்தனர். 2500 பேர் காயமடைந்தனர். மேலும் ஏப்ரல் 24ஆம் நாளானது ஆர்மேனிய இனப்படுகொலை நினைவு நாளாகவும், ஜாம்பியா நாட்டில் குழந்தைகள் நாளாகவும், காம்பியா நாட்டில் குடியரசு நாளாகவும், இந்தியாவில் தேசிய பஞ்சாயத்து தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.